வெல்கம் டு மெஹர்ஜான் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவை பாயாசம், வெள்ளை ரவை பாயாசம் இல்லைன்னா ஃபிர்னினே சொல்லலாம், ஸ்வீட் ஒன்று நம்ம செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரவை 100 கிராம் எடுத்திருக்கேன், அது அளவு சுகர் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவுலாம் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி, திராட்சை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஏலக்காய்த்தூள் 1 டீஸ்பூன், 500 ml மில்க் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஒயிட் ரவையை சேர்த்திக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது கூட நல்லா நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். நம்ம தொடும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். அப்போ தான் நம்ம இதை வந்து செய்யவே ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா நெய்யிலேயே ஃபுல்லாக பிசைஞ்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு கலர் வேணும்னா கூட நம்ம இதில் கூட கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் எதுவுமே சேர்த்தலை, அப்படியே ஒயிட்டாகவே நான் செய்கிறேன். இப்போ இதை நல்லா ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ரவை நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் மில்க் எடுத்து நம்ம காய்ச்சிக்கலாம். பால் நல்லா சூடாகி கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருந்த வெள்ளை ரவையை நம்ம இதில் சேர்த்திடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சுகரையும் நல்லா கரையிற அளவுக்கு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தாளித்து நம்ம கொட்டிடலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி ஒரு 10-15 முந்திரி போட்டுடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம், திராட்சை சேர்த்திக்கலாம். இப்போ அதை நல்லா மெரூன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததை நம்ம இப்போ பாயாசத்து மேலே ஊற்றிடலாம். கடைசியாக இனி கொஞ்சம் நமக்கு ஸ்வீட் ஃப்ளேவர் அதிகமாக வரணுன்றதுக்காக நான் டெய்ரி மில்க்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். அப்போ குழந்தைங்களாம் இதை நல்லா விருப்பமாக ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரவை நல்லா ஊறி வெந்தும் வந்ததுனால நல்ல ரவை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. சுவையான ஒயிட் ரவை பாயாசம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதில் கலர் வேணும்னாலும் எல்லோ கலர் வேணாலும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக இதை செய்கிறதுக்கு ஒரு ரெசிபி இது. இப்போ நமக்கு வெள்ளை ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.